பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் கடந்து அதனுடைய வெற்றியை, பரிணாம வளர்ச்சியை, அதன் தொடர்ச்சியை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அண்மையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் தந்தை பெரியாருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து உரையாற்றினார். 100 ஆண்டு காலம் ஒரு சுயமரியாதை இயக்கம் இன்னும் அதே உயிர்ப்போடு இருக்கிறது, அதே கொள்கையோடு பயணிக்கிறது. அப்படின்ற அந்த சூழலில் இன்னமும் பெரியாருடைய சிந்தனைகள் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா? ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் முதலமைச்சர் தந்தை பெரியாருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்ததன் மூலம் என்ன தாக்கம் இன்னும் ஏற்பட்டிருக்கிறது? தாக்கம்னு முதல்ல வைக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பெரியார் உலகமயமாகிறார். இது ஆசிரியர் கி வீரமணி சொன்னது. பெரியார் உலகமயமாகிறார், உலகம் பெரியார் மயமாகிறது. எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது இன்றைய சூழலில் எது இல்லை. ஆனாலும் கூட பெரியாரினுடைய தேவை இன்றைக்கி இருக்குது. குறிப்பாக இளைஞர் சமூகத்தில் பெரியாரை நாம் இன்னும் அதிகமாக அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஜாதியவாத இயக்கங்களுக்கு ஃபண்டு பண்ணுறதுக்கான பெரிய மெக்கானிசம் இந்தியாவில் உருவாகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இளைஞர்கள்ட்ட ஒரு விஷயத்தை, இந்த கம்யூனிசம் ஆகட்டும் அல்லது சுயமரியாதை இயக்கத்தை போன்ற ஒரு சீர்திருத்த இயக்கம் எல்லாத்துக்குமே நிதானமான ஒரு போக்கு தேவை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரொம்ப பெரிய சவால் என்னென்னா, இங்கே மட்டும் இல்லை, கல்வியில் அல்லது எதுலேயுமே சரி, இளைஞர்கள்ட்ட வேலை செய்வதற்கு இந்த சூழலை எது கடினமாக்குதுன்னா 2-3 விஷயம். இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உண்டு. அதாவது அவர்கள் எதுலேயுமே டக்குன்னு வரணும், டக்குன்னு ரியாக்ட் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடணும். ரொம்ப நீண்ட காலத்துக்கான தேவையில்லை. அண்ட் சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒரு பெரிய சவால். பள்ளிகளில் கூட, கல்லூரிகள்லையும் சரி. அதாவது மேலோட்டமாக தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை ஆழ்ந்து படிக்கிறதுக்கு இந்த இணைய சூழல் அனுமதிக்கிறது இல்லை. எதாக இருந்தாலும் உடனே வரணும். ஒரு நிமிஷத்து வீடியோவில் எனக்கு முடிச்சிரு. ஒரு ஆய்வு ஒன்று நம்ம நண்பர்கள் எடுத்தாங்க. மாணவர்கள் 50% மேலானவர்கள் 1.5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அண்ட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், உடனடியாக என்னோடய செயலில் ஒரு பலன் வரணும். ஆனால் ஒரு ஒரு சீர்திருத்தத்தின் அடிப்படையிலான எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இது 3மே பெரிய எதிரி. நீங்கள் மேம்போக்காக கற்றுக்கிட்டாலும் நீங்கள் கம்யூனிஸ்டை தெரிஞ்சுக்க முடியாது, நாத்திகத்தையோ அல்லது சுயமரியாதையோ நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. உடனடி ரிசல்ட் வேணும்னாலும் இந்த இடத்துல அது வராது. நீங்கள் பல்லாண்டு காலம் படிக்கணும். இதுதான். ஸோ இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடுவது, தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக்ஸ்போர்டில் போய் அவருடைய படத்தை திறந்து வச்சு ஒரு பேசி அது ஒரு பெரிய ஈவெண்ட் ஆகி பெரிய செய்தி ஆகும்போது இந்த செய்தியை நாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பு. இதே பேச்சை சுப்பவீரபாண்டியன் தனியாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோமே, அல்லது திராவிடர் கழகம் அது ஒரு இயக்கமாக, அது ஒரு விழாவாக கொண்டாடுறாங்கன்னா கூட அதனுடைய தாக்கம் இவ்வளோ பெருசு இருக்காது. இப்போ இந்த ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியின் இந்த நிகழ்வுனால வளரும் இளம் தலைமுறையினருக்கும் அந்த தகவலை, அந்த சிந்தனையை, கொள்கையை கொண்டு போய் சேர்க்க முடியுதா? இது ஒரு மொமெண்டம் ஆரம்பிக்கிறதா இருக்கும். எந்த துவக்கமுமே இது சுயமரியாதை இயக்கத்தினுடைய துவக்கம்னு எப்படி சொல்கிறோம், அது ஒரு டெஃபினட்டிவ் ஆரம்பித்ததல்ல. எந்த ஒரு சீர்திருத்த இயக்கமுமே கூட அது ஒரு நாளை சொல்லி ஒரு இயக்கத்தை பேரை அறிவித்து ஆட்களை தலைவர் செயலாளர் நியமிச்செல்லாம் வர்றதில்லை. அதனுடைய துவக்கத்தை வரையறுப்பதுங்கிறது ஒப்பீட்டளவில் கஷ்டம். நாம் இது 100ஆண்டு விழான்னு எதை வச்சு சொல்கிறோன்னா, குடியரசு இதழ் துவங்கப்பட்டது 1925 பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, சாதி மறுப்பை கூட அவர் அப்போ வலியுறுத்தலை. அது 29 தான் வருது. 25 டிசம்பரில் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இடஒதுக்கீட்டை வலியுறுத்துறாரு. பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும். அதுதான் முதல் பாயிண்ட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் குடியரசு இதழில் முதல் இதழில் அது ஒரு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. மதத்தை நிராகரிக்கிறது, கடவுளை மறுக்கிறதுங்கிற எல்லைக்கெல்லாம் அவர் போகல. 29 தான் 3 விஷயத்தை சொல்கிறாங்க. பெண் விடுதலை, சமூக விடுதலை, அது இல்லாமல் கல்வியினுடைய அவசியத்தை வலியுறுத்துறார். குடியரசு இதழில் நம்ம பார்க்கும்போது அவருடைய பெரியாருடைய எல்லா செயலுமே அவர் வெறுமனே அந்த கொள்கையை பரப்புறதுன்னு இல்லை, அவர் வாசிப்பை ஒரு இயக்கமாக, ஒரு கம்பல்ஷனாக வைக்கிறார். அந்த இடத்துல உலகளாவிய இருக்கிற விஷயங்களை தமிழாக்கம் செஞ்சு கொண்டு குடியரசு இதழில் எழுதுறாரு. நீங்கள் வால்யூமாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அவர் கடைசி நாள் வரை புதுசாக கற்றுக்கிறதுல அவர் காட்டிய ஆர்வம் இருக்குல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை தமிழில் தான் அவர் கொண்டு வர்றார். கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு முன்னாடியே வந்தாச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை அவர் தான் கொண்டு வர்றார். பல்வேறு சீர்திருத்தவாதிகளுடைய கருத்துக்களை அவர் தான் இங்கே கொண்டு வர்றார். தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு பெரியார் மேலே இந்த சீமான் குரூப் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. அதை பாஜகவும் கடைசியாக இப்போ ஜாயின் பண்ணுறாங்க அந்த ஜமாலை. ஆனால் அவர் தான் திருக்குறளுக்கு மாநாடு நடத்துகிறார். அவர் தான் தமிழில் எல்லா அறிவியலும் சேரணும்னு அவர் தான் சொன்னார். கடைசி கட்டத்தில் நடக்க முடியாத காலத்துலேயும் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் வந்திருக்குங்கிற அந்த தகவலின் அடிப்படையில் அதை போய் பார்த்துட்டு அதை பற்றி எழுதுகிறார்.
கல்வியின் மீதான அவர் காட்டிய அதீத அக்கறை இருக்குல்ல, அது அதனோட ஃப்ரூட்ஸை தான் நாம் தமிழ்நாடு இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். பெண் கல்வியின் நிர்பந்தத்தை வந்து அவர் யார் எதிரின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் நிறைய அனுபவிச்சாங்க. நான் தஞ்சாவூரில் படித்தேன். முதல் பொறியியல் கல்லூரி, பெண்களுக்கான பொறியியல் கல்லூரியை திராவிடர் கழகம் தான் ஆரம்பிக்குது. பெரியார் மணியம்மை பொறியியல் கல்லூரி தான் முதல்ல ஆரம்பிக்குது. அதன் பிறகு தான் புனேல 2வது பெண்களுக்கான பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. அந்த 88 நான் என்னோட பேட்ச்மேட்டு பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பார்ப்பன பெண்கள்லாம், அவங்களோட ப்ரையாரிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் மணியம்மை காலேஜ் தான். இன்ஜினியரிங் படிக்க விரும்புகிற பெண்கள், ஏன்னா பெண்கள் கல்லூரி சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர்களுடைய சாய்ஸாக தான் இருந்துச்சு. அதிகமாக பெண் கல்வி, பெண்கள் வேலைக்கு போகணுங்கிறத, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு காஞ்சி சங்கராச்சாரியார்கள் வலியுறுத்துறாங்க. பெரியவரும் சரி, அடுத்து ஜெயேந்திர சரஸ்வதியும் சரி. அவங்க வீட்டில் அப்பளம் போடலாம், ஊறுகாய் போடலாங்கிற அளவில் தான் அவங்களுடைய புரிதல் இருந்துச்சு. பெண்கள் வேலைக்கு வரணும், தலைமுடிக்கு நேரம் செலவு பண்ணாதீங்க, தலைமுடியை வெட்டுங்க அப்படின்னது பெரியார். அதனுடைய பலனை பார்ப்பன பெண்கள் தான் நிறைய அனுபவிச்சாங்க. அவங்க தான் முதல்ல இங்கே வந்தாங்க. ஸோ எதிராக இருக்கவங்க தான் நிறைய அதை அனுபவிக்கிறாங்க. 88 அந்த கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு முன்பே பெரியார் தான் பெண்களுக்கான ஆசிரியர் பயிற்சி கல்லூரியை திருச்சியில் ஆரம்பிக்கிறார். இன்ஃபேக்ட் அவருடைய கருத்து, ஆசிரியர்களாக பெண்கள் தான் நிறைய இருக்கணுங்கிறத அவர் விரும்பினார். இன்றைக்கி அது ரியாலிட்டி. நீ போய் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் அதிக அளவில், ஆரம்ப பள்ளியில் பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள் அதிகம். ஆண்களோட ப்ரொபோசிஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது கணிசமாக. பல்வேறு நீங்கள் அரசு வேலைகளில் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒவ்வொருத்தருமே அதனுடைய பெரியார் கொண்டு வந்ததை ஒவ்வொருத்தருமே செயல்பாட்டு அளவில் கொண்டு வந்தாங்க. பெரியாருக்கு அந்த இது உண்டு. பெரியார் அந்த சிந்தனையின் தாக்கம் வந்து ஒரு சுயமரியாதை, பெண்கள் விடுதலை, பெண்கள் வளர்ச்சி, சமத்துவம், இந்த 3 விஷயங்கள்லையும் எந்த அளவுக்கு வளர்ச்சி கிடைச்சிருக்குது? தமிழ்நாட்டிலிருந்து தான் முதல் பெண் டாக்டர் வர்றாங்க, முதல் பெண் என்ஜினியர் 1940 சேர்றாங்க. இதனுடைய தாக்கம் தான். இந்த 25லேருந்து இந்த குரல் வரும்போது தான் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் தான் முதல் பெண் படிக்கிறாங்க. முதல் பெண்கள் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே தான் வருது. பரவலான பெண்களுக்கான கல்வி. அஃப்கோர்ஸ் இதில் ஓரளவுக்கான நாம் வந்து கிரெடிட்டை வந்து மிஷனரிஸ்க்கு கொடுக்கலாம். அவர்கள் 240 வருஷத்துக்கு முன்பே தமிழ்நாட்டில் பள்ளிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. சரபோஜி ராமராஜாட்ட போய் குதிரலாயம் சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி அதில் தான் பீட்டர் ஸ்கூல் ஆரம்பிக்குது. திருச்சியிலே இந்த மாதிரி ஸ்கூல் ஆரம்பிக்குது. ஆனால் மிஷனரிஸ்கிட்ட ஏன் இந்த கிரெடிட்டை முழுசாக நம்ம கொடுத்துட முடியாதுன்னா, இந்தியா முழுக்க மிஷனரிஸ் வந்து பள்ளிகள் ஆரம்பித்தாங்க, கல்லூரிகள் ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த சமூகத்தில் அதனுடைய தாக்கம் இருக்குல்ல. பெரியார் முடிக்கிறாரு, அண்ணா வந்து சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக்குறாரு. கலைஞர் பார்ப்பனர் அல்லாதவர் அரசு பணிகளுக்கு வர்றது அவருடைய ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. ஏராளமானவர்கள் அங்கே வர்றாங்க. நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காலம்தான், கலைஞர் கருணாநிதி முதல்வரான பிறகு தான் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்காரர்கள் மிக அதிக அளவில் அரசு பணிகளுக்கு வர்றாங்க. அதற்கான எல்லாத்தையும் அவர் செஞ்சார். தமிழ்நாட்டினுடைய அரசு நிறுவனங்களில், அரசு துறைகளில் பாதிக்கு மேலே கலைஞர் உருவாக்குனது தான். இந்த சிவில் சப்ளை கார்பரேஷன்லேருந்து எல்லாம் அந்த மாதிரியான பெரும்பாலான துறைகளை, குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து எல்லாத்தையும் அவர் தான் கொண்டு வர்றார். அங்கே பெரும்பாலானவர்கள் உள்ளே வர்றாங்க. இது பீகார்லையும் மற்ற மாநிலங்கள்லையும் அது ஒரு பெரும் போராட்டமாக உருவாகும் போது தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி பார்ப்பனர் அல்லாதவர் வர்றாங்க. இது ஒரு பார்க்கறதுக்கு ஏதோ இது மாதிரி தெரியல. ஆனால் இந்த இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் இந்த வேலையெல்லாம் சுயமரியாதை திருமணம், அதாவது பார்ப்பனர்கள் இல்லாமல் ஒரு கல்யாணத்தை நடத்துறது அப்படிங்கிறது வந்து பெரும் சவால். கேஸ் போட்டிருக்காங்க. எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி வழக்கு தொடுத்துருக்காங்க பார்ப்பனர்கள். என் ஏரியாவில் ஐயர் எல்லாமே அவன் கல்யாணம் பண்ணிட்டான், எனக்கு அவன் பணம் கொடுக்கணும்னு வழக்கு தொடுத்துருக்காங்க. அந்த பூணூல் போடுறதுக்கு மற்றவர்கள் போடக்கூடாதுங்கிறதுக்கு வழக்கு தொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான அதில் பல வழக்குகளில் ஜெயிக்கவும் ஜெயிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாட்டில் அண்ணா வந்து சுயமரியாதை திருமணத்தை வந்து சட்டபூர்வமாக்குறாரு. இந்தியா முழுமைக்குமான அது ஒரு மாடல். அது பெண்களுக்கான சொத்துரிமை இந்தியா முழுமைக்குமான அது ஒரு மாடல். அது ஐடி செக்டாரில் பெருமளவு பெண்கள், உலகளாவிய அளவில் ஆராய்ச்சி துறைகளில் இருக்கிற பெண்கள் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்கிறதோட அடிப்படை என்னன்னு சொன்னால், இதற்கான விதை, அதற்கான ரோடை வந்து 1925 பெரியார் போட ஆரம்பித்த சாலை அது. அதில் மற்றவர்கள் சுலபமாக பயணிக்க முடிஞ்சுது. மற்றவர்களுக்கு அது ஒரு இந்திரா நூயி, பெப்சியோட அவங்கெல்லாம் இங்கேருந்து போனவங்க தான். மற்ற மாநிலங்களில் பெண்கள் மேலே ஏறி வந்திருக்கலாம். ஆனால் அதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவர்கள் எல்லாமே ஜாதி ரீதியாக வலுவானவங்க. தமிழ்நாட்டில் தான் அரசு பள்ளியில் வர்றவங்க கூட, ஹெச்சிஎல்லோட வைஸ் பிரசிடென்ட்டு, அவங்க அரியலூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, ஹெச்சிஎல்லோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்க. நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அவுட்கம்மை மற்ற மாநிலங்கள் எதிர்பார்க்க முடியாது. எனி ஆஸ்பெக்ட், நீங்கள் இன்றைக்கி இருக்கிற பொருளாதார வளர்ச்சி நம்ம எடுத்துப்போமே, இந்தியாவினுடைய உற்பத்தி துறையில் 18 விழுக்காடை வந்து பூர்த்தி பண்ணுறது குஜராத். ஆனால் அதன் லேபர் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்தியாவில் அது 13%. தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி வந்து 10%. ஆனால் அதனுடைய தொழிலாளர் பங்கு வந்து 15%. குஜராத்தோட தனிநபர் வருமானம், பர் கேபிட்டா இன்கம் வந்து கிட்டத்தட்ட 1,80,000, தமிழ்நாட்டை விட 20,000 ரூபா அதிகம்.
பார்க்கும்போது குஜராத் பெட்டருங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் பர் கேபிட்டா பேங்க் சேவிங்ஸ் இருக்குல்ல, பர் கேபிட்டா பேங்க் சேவிங்ஸ் தமிழ்நாட்டில் வந்து 2 லட்சம், குஜராத் வந்து 1.25 லட்சம், 35 விழுக்காடு குறைவு. ஸோ அப்படி பார்த்தா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இருக்கு இல்லையா, அந்த பங்கில் ஒரு தொழில் வளர்ச்சி, ஒரு வருமானத்தில் லேபருக்கான ஷேர் தமிழ்நாட்டில் ஜாஸ்தி, அங்கே லேபருக்கான ஷேர் ரொம்ப குறைவு. ஏன்னா ஆட்களை நியமிக்கிறதே குறைவு. நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிட முடியும். யோசிச்சு பாருங்கள், ஒரு கார் கம்பெனி தூத்துக்குடியில் அடிக்கல் நாட்டின 12 மாதத்தில் ப்ரொடக்ஷன் வெளியில் வருது. சாலை, மின்சாரம், இணையம், மற்ற ரிசோர்ஸை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான எல்லா வசதியும் கேபிட்டல்ல இருந்து, மாநிலத்தின் தலைநகரத்திலிருந்து 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊரில் 12 மாதத்தில் முடிக்கிற அளவுக்கான இன்ஃப்ரா இங்கே இருக்குது. இது எங்கன்னா கல்வியின் மீதான அந்த ஒரு பிடிவாதமான ஒரு அந்த விருப்பம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. இதை ஆரம்பித்தது எனக்கு தெரிஞ்சு வேற யாராக இருக்கவும் வாய்ப்பில்லை. பெரியார் தான் அதை ஒரு பெரும் இயக்கமாக நடத்துகிறார். இந்த குடியரசு இதழ்களில் அவர் பேசியிருக்கிற விஷயத்தை பார்த்தாலே தெரியும். ஸோ இதனுடைய விஸ்தீரணம் இருக்குல்ல, இந்த வளர்ச்சியின் பிரம்மாண்டம் வந்து நாம் நிறைய பார்க்கும்போது, ஒவ்வொருத்தரை கேட்கும்போதும் ஒரு புது புது தகவல் கிடைக்கும். பிரம்மாண்டமானது அதனுடைய தோற்றுவாய் பெரியார் சுயமரியாதைங்கிற ஒரு அந்த சொல்லாடல்ல இருந்து தான். அதை வச்சு தான் இது எல்லாத்தையுமே நம்ம அச்சீவ் பண்ணுறோம். தந்தை பெரியாரே உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். அந்த காலத்திலேயே அவர் அந்த சுயமரியாதை, அந்த சிந்தனை, இந்த விஷயங்களை வந்து உலகத்தில் பல்வேறு இடங்களில் பேசியிருக்கிறாரு. அப்பயே அந்த தேவைகள் உலகம் வந்து அங்கீகரிச்சிருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அதே நேரத்தில் பெரியாரை இங்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே தமிழை காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு சொன்னாருன்னு ஒரு விமர்சனங்கள் போகிற மாதிரி பல்வேறு கருத்துக்கள், முரணான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதில் பெரியார் கிரிட்டிசைஸ் பண்ணாருன்ற மாதிரி. பெரியார் வெளிநாட்டில் அங்கேயே லேபர் பார்ட்டி தொழிலாளர்கள் அதிகம் திரண்டிருந்த அந்த கூட்டத்தில் பேசும்போது, லேபர் பார்ட்டியை சேர்ந்தவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் நடந்துகிட்டு இருந்தது, இங்கே தொழிலாளர் நட்பு ஆட்சி நடத்துகிறீங்கன்னு சொல்கிறீங்க, அங்கே எப்படி தொழிலாளர் விரோதமான போக்கு இருந்தது, அதை பற்றியே பேசலையே அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்திலேயே பேசுகிறாரு. அப்போ எங்கே போனாலும் பெரியார் அந்த ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மாதிரி, இல்லை இந்த இருக்கக்கூடிய யதார்த்தத்தை, உண்மையை துணிச்சலாக பேசக்கூடிய அந்த ஒரு தன்மையை தான் கொண்டு இருந்தாருன்றதுலையும் தெரியுதா? அவர் வந்து அந்த தாட்சண்யம் பார்க்குற பழக்கமே அவருக்கு இல்லை, இருந்ததில்ல. அதை இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், அதை தனக்கு கீழே இருக்கவங்களுக்கு அதை அனுமதிச்சார். பெரியார் கருப்பு நாள் அப்படின்னு, துக்க நாள்னு சுதந்திரத்தை சொன்னபோது அந்த பத்திரிகையில் ஆசிரியராக இருக்கிற அண்ணா வந்து என்ன எழுதுறாருன்னா, இது ஒரு மகிழ்ச்சியான நாள்னு எழுதுறாரு. தலைவருக்கு நேர் எதிரான கருத்து அவரோட பத்திரிகையில் வருது, அனுமதிச்சார். எங்கே இடத்துல கராராக இருக்கணுங்கிறதுலையும், எந்த இடத்துல தன்னுடைய அந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இருக்கணுங்கிறதையும், அதனுடைய ரிஃபைன்டு வெர்ஷன் தான் அண்ணாதுரை. அவர் இன்னும் டெமோக்ராட்டிக்காக தன்னோட கட்சியை கொண்டு போனார். ஆனால் அதனுடைய துவக்கம் பெரியார்கிட்டேருந்து வருது. ஜாதி சங்க கூட்டங்களுக்கு அவர் போயிருக்காரு. ஜாதி சங்க கூட்டத்துக்கு போய் ஜாதியை பற்றி திட்டுவார். வாய்ப்பு கிடைக்கிற ஒரு வாய்ப்பையும் அவர் அந்த கொள்கைகளுக்காக பயன்படுத்தினார். கருத்தை மாற்றிருக்காரு. ஆனால் மாற்றிருக்காரு. அவர் வந்து நாத்திகம் வந்து அவருடைய முதல் இதில் இல்லவே இல்லை. அதன் பிறகு அது வருது. ஜாதி மறுப்புங்கிறது முதல்ல இல்லை. ஜாதிக்கு பின்னால் தன் பேரை போடுறத அவர் 29 தான் அவர் கைவிடுறார். சீர்திருத்தங்களுக்கான குறைந்தபட்ச ஸ்பேஸ் காங்கிரஸில் இருந்துருந்துச்சுன்னா ஒருவேளை அவர் இந்த இயக்கத்தை என்ன லேட்டாக ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை ஆரம்பிக்கலாமே கூட போயிருக்கலாம். 3 முறை அவர் அந்த இடஒதுக்கீடு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ்லேயே அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பல்வேறு இந்த மாதிரியான ஜாதி ஏற்றத்தை இது எல்லாத்தையும் அவர் ஒன்றா கற்றுக்கிட்டு தான் வெளியில் வர்றாரு. தன்னுடைய தனிப்பட்ட தவறுகளையும் கூட, இளமையில் ஒரு மைனராக இருந்தேங்கிறதுலேருந்து எல்லாவற்றையுமே, போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டேங்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே அவர் மறைக்க எதுவும் இல்லைங்கிறதுனால தான் அவரால் அந்த துணிச்சலை வந்து கையில் வச்சுட்டு இருக்க முடிஞ்சது. கடைசி வரை அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆட்சியை பெரியாருக்கு காணிக்கைன்றாரு. தேவையின் அடிப்படையில் அல்லது வந்து எது அந்த நேரத்துக்கு அவசியங்கிறதுலையும் அவர் கருத்தை மாற்றி கொண்டிருந்தாலும் கூட தன்னுடைய அடிப்படை தேவைகள்ங்கிறதுல ரொம்ப கராராக இருந்தவர் தான். அண்ட் அதற்கு வாய்ப்பு அளிக்கிற எல்லா பிளாட்ஃபார்மையும் அவர் பயன்படுத்துகிறார். அங்கிருந்து தான் இந்த துணிச்சல்ங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, நேர்மையிலேருந்து வருது. மறைக்க எதுவும் இல்லை அப்படிங்கிற போது அதுலேருந்து வருது. அண்ட் இன்னொன்று, எனக்கு தேவைன்னு எதுவும் இல்லை, எனக்கு ஒரு தேவை இருந்தால் தானே நான் பயப்படணும். தன்னுடைய நண்பர்களே தான் ஏற்று பேசினார். அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிரான அவர் ஆரம்பித்த அந்த மூமெண்ட் எல்லாமே அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு எதிராக தான் அது எல்லாமே நடக்குது. அவருக்கு எதிராக தான் பெரும்பாலான அரசியலை பண்ணுறாரு அவர். இப்போ ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பும் இயக்கமும் தொடங்கியதும் 100 ஆண்டை தொட்டுவிட்டது. சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு தந்தை பெரியார் தொடங்கினதும் 100 ஆண்டை தொட்டுவிட்டது. இப்போ 2 இயக்கமும் இந்தியாவில் தான் இருக்கிறது. இந்த 2ம் இந்த சமூகத்திற்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது? இப்போ ஆர்எஸ்எஸ்ஸால் என்ன மாற்றம், சமூக வளர்ச்சி அப்படின்னு நடந்திருக்குது. இதே விஷயங்கள் பெண்கள் வளர்ச்சி, சமத்துவம், சுயமரியாதை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த தந்தை பெரியார் தோற்றுவித்த இந்த இயக்கத்துக்கும் ஆர்எஸ்எஸ் சொன்ன கொள்கை கோட்பாடுகளுக்கும் சமூகத்தில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் என்ன, வளர்ச்சி என்ன நினைக்கிறீங்க? 2மே 1925 ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள்.
ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது. நீங்கள் மதம், கடவுள், மதத்துக்கு கேடு, மதத்தை அழிக்க போகிறான், இந்த மாதிரியான பிரச்சாரங்களுக்கு எப்போதுமே இந்தியா மாதிரி கல்வி அறிவு குறைவான வறுமை நிறைந்த நாட்டில் அதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். அதாவது அது அவங்க வந்து பீரங்கி துப்பாக்கியோட சண்டைக்கு வர்ற மாதிரி அது ஈஸி. சுயமரியாதை இயக்கத்துக்கு இருக்கிற பெரும் சவால் என்னென்னா, நீங்கள் எதிரி எங்கேயோ இல்லை, அவர்கள் குறிப்பிடுகிற எதிரி நமக்குள்ளே இருக்காங்க. மத நம்பிக்கை, ஜாதிய நம்பிக்கைங்கிறது ஒருத்தனோட உள்ளுக்குள்ளே அவனுடைய பர்சனாலிட்டியோட சேர்ந்த மாதிரியானது. அது ஒரு கட்டத்துக்கு பிறகு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துட்டா அது ஒரு கிட்டத்தட்ட மூளையில் ஒட்டிகிட்டு இருக்கும். அதுக்கு எதிராக உங்கள் மூளைக்குள்ளே இருக்கிற விஷயங்களுக்கு எதிரான சண்டை இது. இது இயல்பில் இந்த இந்த இதுவே ரொம்ப மினிமம் ஃபோர்ஸோட நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்தோட சண்டையிடுற மாதிரி. அதனால் அது அடிப்படையிலேயே இது ரொம்ப கடினமானது. ஆனால் அதை இந்த இடத்துல செஞ்சாங்க. அதனால தான் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இது பெருசாக நம்மளால் இதை கொண்டு போக முடியலை. பட் ஆர்எஸ்எஸ் மகாராஷ்டிராவில் ஆரம்பித்து கர்நாடகா வரைக்கும் வந்தாச்சு, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. கர்நாடகாவில், ஆந்திரா வரைக்கும் அவங்களுடைய செல்வாக்கு வந்தாச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம மறுக்கலை, தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் அதனுடைய ஓரளவுக்கான தாக்கம் அங்கே இருந்து தான் தீரும். இங்கே திமுக ஆட்சியை பிடிக்குது, அங்கே குஜராத்தில் ஆட்சியை பிடிச்சு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இது குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, இந்த மாதிரி வடக்கெல்லாம் பிடிக்கிறாங்க. இந்த மோடி வந்த பிறகு வடகிழக்கு மாகாணங்களை அது கைப்பற்றுது. சரி, ஓகே. கணக்கில் பார்த்தோன்னா, அரித்மேட்டிக்கலாக பார்த்தோன்னா பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அந்த சித்தாந்தத்திற்கான ஸ்ட்ரென்த் பொலிட்டிக்கலாகவும் சரி, எக்கனாமிக்கலாகவும் சரி, சோஷியலாகவும் அவர்களுக்கு ரொம்ப அசாத்திய வலிமை அங்கே இருக்குது. பட் சுயமரியாதை இயக்கத்தினுடைய வழிவந்த அரசியல்ங்கிறது இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலையும் தமிழ்நாட்டில் இன்னைய வரைக்கும் ஒரு அரசியலை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இருக்குது. இப்போதும் போய் இதற்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இல்லைன்னு வச்சுக்கோமே. திமுக ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்கிற கட்சி. மக்களிடம் இந்த சுயமரியாதை கருத்துக்களுக்கு மதிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்சி அதை சுமந்துட்டு போக மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவர்களுக்கு உள்ளூர அந்த விருப்பம் இருந்தாலும் கூட. ஏன்னா பாஜக வலுவாக இல்லாத போது, அவர்கள் தங்களால் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற போது என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களோட கோர் ஐடியாலஜியை விட்டு தந்தாங்க. ராமர் கோயில் கட்ட மாட்டோம், புது சிவில் சட்டம் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த சமரசத்துக்கு வந்தாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு கொள்கை என்ன. ஆனால் இன்றைக்கும் திமுக இதுதான் எங்களோட கொள்கை, திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வெறுமனே அது கட்சிக்கு மட்டும் ஓன் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. ஒட்டு மொத்தமாக சமூகத்தில் பெரியாருக்கும் அவருடைய சுயமரியாதை சிந்தனைகளுக்கும் கடவுள் மறுப்புங்கிறது அதனுடைய ஒரு சின்ன பார்ட். மற்ற எல்லாத்துக்கும் வெகு மக்களிடையே ஏற்பு இருக்குது. இன்னமும் இந்த கொள்கையை தமிழ்நாடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு, இனிமேயும் அது பிடிச்சிட்டு இருக்குங்கிறதோட உதாரணம் தான் ஒரு சர்வதேச கூட்டத்தில் போய் பெரியாரை முன்னிறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர், திமுகவோட தலைவராக அவர் போய் அதை சொல்கிறதோட விளைவு, அது அதனுடைய பங்குதாரர்கள் திமுக இல்லை, தமிழ்நாட்டுக்கும் அதுக்கு ஒரு சரிசமமான பங்கு இருக்குது. இதோட அவுட்கம்னு நம்ம எடுத்துக்கோமே, தமிழ்நாட்டில் இந்த சுயமரியாதை இயக்கம் கல்வியில், பெண்கள் முன்னேற்றத்தில், பொருளாதாரத்தில்னு சொல்லி நம்ம முன்பே விவாதித்த மாதிரி அது எல்லா இடத்துலையும் இது எவ்வளோ வளர்ந்துருக்குங்கிறத மெஷர் பண்ண முடியும். இந்தியா யோசிக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் உயர்ஜாதி அல்லாதவருக்கான வேலைவாய்ப்பு கிடைச்சது. கல்வி மிக பரவலாக கொண்டு போய் சேர்ந்தது. கடைக்கோடி கூட நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிங்கிற சிஸ்டம் வந்து இங்கே இருந்தது. அதன் மீதான முக்கியத்துவம் இருந்தது. கிராமங்கள் தோறும் படிப்பங்கள் ஆரம்பிக்கிறது, வாசிப்பை ஒரு மூமெண்ட்டாக ஆரம்பித்ததனுடைய விளைவாக நாம் ஒரு ஐடி ரெவல்யூஷன் வந்தபோது அதனை முதல்ல கைப்பற்றிய, அதாவது அதுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஆட்களை அனுப்பிச்சது தமிழ்நாட்டிலேருந்து தான், அதிக அளவில் பெண்கள் அனுப்பிச்சது தமிழ்நாட்டிலேருந்து தான். நீங்கள் வந்து அப்படி ஒரு ரெவல்யூஷன் வந்தபோது அதை சுலபமாக பிடிச்சிக்கிறதுக்கான, இன்னமும் இப்போ அமெரிக்காவில் போய் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் இருக்காங்க. ஆனால் அந்த டிபோர்ட் பண்ணுறதுல இல்லவே இல்லைன்னா தமிழ்நாட்டு ஆளுங்க தான். அங்கேருந்து கையில் காலில் விலங்க போட்டு ஏரோப்ளைன்ல ஏற்றி அனுப்புகிறாங்கல்ல, இன்றைக்கும் 8 லட்சம் பேர் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க, வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில் சிக்காத ஆட்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன்னா இங்கே இருந்து தான் ப்ராப்பராக படிச்சுட்டு ஒழுங்காக விசா வாங்கிட்டு யூஎஸ்க்கு போகிறாங்க. என்ன காரணம்னா அதற்கான யூஎஸில் தேவைப்படுகிற மனித வளம் இங்கே இருந்துச்சு. ஐடி கம்பெனிஸோட பெங்களூர் இருக்கலாம், பெங்களூரோட அது ஒரு கார்ப்பரேட் டவுனு, அதுலேயுமே போய் வேலை பார்க்குறவங்கள நிறைய பேர் இங்கே. ஸோ தமிழ்நாடு கல்விங்கிற ஒன்றில் கொடுத்த முக்கியத்துவம் அது ஒரு விளைவு. நீங்கள் இங்கே லைப்ரரி கட்டுறதை பெருமையாக அரசாங்கம் சொல்லும், அங்கே கோயில் கட்டுறதை பெருமையாக சொல்லுவாங்க. குஜராத்லேயும் சரி, உத்தரப்பிரதேசத்துலையும் சரி, எங்குமே மதக்கலவரங்கள் அப்படிங்கிறது கர்நாடகா வரைக்கும் நடந்தது. இங்கே கோயம்புத்தூரில் மண்டக்காடு இருந்தாலும் கூட அது ஒரு மாநிலம் தழுவிய விரோதமாக வளர்கிறதுக்கான ஸ்பேஸ் இங்கே இல்லை. ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு ஸ்டெப் ஏதாவது ஒன்று பண்ண விரும்புகிறாங்கன்னு சொன்னால் உடனடியாக அங்கே கவுண்டர் கொடுக்கறதுக்கு தீக்கா இருக்கும், தீக்காவோட மற்ற இயக்கங்கள் இருப்பாங்க. இந்த பேலன்ஸ்டான அமைதியான சமூகத்தை ஏற்படுத்துறதுல சுயமரியாதை இயக்கத்தினுடைய ரோல் வந்து இங்கே இருக்குது. அங்கே எனி டைம் கலவரம் வரலாங்கிறது ஒரு பிரச்சனை. கர்நாடகா வரை நீங்கள் கர்நாடகாவில் அது கிட்டத்தட்ட ஒரு சின்ன சைஸ் குஜராத் மாதிரியே இருக்கும், ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். அந்த மேங்களூரில் எல்லாம் வந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இதெல்லாம்
இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆகட்டும், அல்லது சாதாரண மக்களுடைய பொருளாதாரம், கல்வி, பாதுகாப்பான ஒரு மாநிலமாக பெண்களுக்கு, சிறுபான்மையோருக்கு அப்படிங்கிறது, இது எல்லாமே எங்கிருந்து வருதுன்னு சொன்னால் இது ஒரு கம்பல்ஷன். ஒரு அரசாங்கம் வந்து வாய் மூடிட்டு இருக்க முடியாது. குஜராத்தில் மோடி கேம்பை பார்த்துட்டு வந்து வெளியில் சொன்னார், அவங்கெல்லாம் சௌரியமாக தான் இருக்காங்க, பிள்ளைய பற்றிக்கிட்டு நல்லா இருக்காங்கன்னு சொன்னார். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ ஒரு பிடிவாதமான திராவிட கருத்தியலில் இருந்தவர்கள் அல்ல. இன்ஃபேக்ட் பெரிய எம்ஜிஆர் வந்து என்ன சொன்னார்னா, பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி அதன் பிறகு பின்வாங்கினார். இந்து முன்னணியெல்லாம் அவர் காலத்தில் தான் எமர்ஜ் ஆச்சு. ஆனாலும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கூட இந்த பெரியாருக்கு எதிர் திசையில் போகிறதுக்கு அவர்கள் வந்து விரும்பலை. சில சமயம் அட்டெம்ப்ட் எடுப்பாங்க, மோசமாக அடி வாங்கி திரும்புவாங்க. அந்த ஆடு மாடு பலிடுறது ஜெயலலிதா ரிட்டன் வந்தாங்க. கரசேவைக்கு ஆள் அனுப்பின வரலாறு உண்டு. அவர் கிட்டத்தட்ட அதை ஒத்துக்கிட்டார். இங்கே இந்தியாவில் கட்டாமல் வேற எங்கே கட்டுவாங்கன்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் கூட அவர்களாலும் இந்த கொள்கைகளுக்கு எதிராக அவங்க போக முடியல. இது ஒரு நெருக்கடி மாதிரி இருந்துச்சு, ஒரு 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 ஃபயர்வால் மாதிரி. அவ்வளோ சுலபத்தில் தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு வெளியில் போக முடியாது. எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்டத்தட்ட கழுத்தில் கத்தியை வச்சு தான் கூட்டிகிட்டு போக முடிஞ்சது. இந்த நெருக்கடி தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறதுனுடைய விளைவு தான் சுயமரியாதை இயக்கத்தின் வழியான அரசியலை தமிழ்நாடு பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த ப்ரெஷரை நம்மளால் சென்ட்ரலில் கொண்டு போக முடியுது. மற்ற இதெல்லாம் எங்கேருந்து வந்து பாடம் கற்றுக்கிறாங்க? வட இந்திய யூடியூபர்லாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இல்லை கர்நாடகாவில் இருக்கவங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன், ஒரு மொழியை காப்பாற்றுறதுல தமிழ்நாட்டுக்கு இருக்கிற அந்த உறுதி வந்து பெரிய விஷயம், அது எங்களுக்கு இல்லை அப்படின்னு என்டாஸ் பண்ணியிருக்காங்க. பெங்காலில் சொல்லியிருக்காங்க, எம்பிக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு அந்த ஹிந்தி ஆதிக்கத்தை தடுத்து தங்களோட மொழியை காப்பாற்றிருக்கு, நாம் பெங்கால் மொழியை இழந்துட்டோன்னு எம்பிக்கள் பேசியிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு மாநிலம் பாதிக்கப்படும் போது முதல்ல உதவி கேட்டு வர்ற இடமா தமிழ்நாடு இருக்குது. இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி டைம்லையும் கூட தமிழ்நாடு தான் அதற்கான ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா இருந்தது. அதுக்கு எதிரான குரல் வர்றதுலையும் சரி. ஏன்னா இங்கே வந்து நீ நார்மலாக இருக்க முடியாது, கும்பலில் கோவிந்தா போடக்கூடாது அப்படிங்கிறது இங்கே தான் உருவாக்கியிருக்கு. நம்பரில் பார்த்தாலும் சரி, மனிதர்களுடைய இந்த குஜராத் கலவரத்தில் அப்போ ஹிந்து தான் பரவலாக கவர் பண்ணுறாங்க. இந்த சுயமரியாதை கருத்துங்கிற ஒன்று பரவலாக விவாதிக்கப்படாததனுடைய விளைவு, அந்த ஊரில் வசிக்கிற பெண்கள், அங்கே பார்க்குற பெண்கள் பொது இடத்துல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட போது அங்கே இருந்த மக்கள், பெண்கள் உட்பட வேடிக்கை பார்த்தாங்க. இப்படியான ஒரு சூழலை நீங்கள் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கவே முடியாது. இதை விடவும் ஒரு எது பெட்டரான ஐடியாலஜி அப்படிங்கிறத நாம் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான தேவை கிடையாது. ஒரு இடத்துல நீங்கள் எனி கன்சிடரேஷன், எந்த இது பரிசீலனைக்கு எடுத்துக்கிட்டாலும் நாம் மற்ற மாநிலங்களை விட, ஹிந்துத்துவா வலுவாக இருக்கிற மற்ற மாநிலங்களை விட நம்முடைய வளர்ச்சிங்கிறதும் சரி, ஒழுங்கு சார்ந்த ஒரு மதிப்பீட்டு, எந்த மதிப்பீட்டிலும் நாம் மேலே இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஏன்னா சுயமரியாதை இயக்கம்ங்கிறது அது பர்சன் சென்டர்டு. அது ஏதோ ஒரு அரூபமான ஒரு கடவுளோ ஒரு நம்பிக்கையோ ஒரு மத புத்தகமோ அல்லாது. இதில் ஏதாவது ஒரு தப்பு இருக்குன்னா அதை மாற்றுவாங்க. நீங்கள் தமிழ்நாடு வந்து ஒரு ஃபயர் வால் மாதிரி அப்படின்னீங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசும்போதும் சொன்னீங்க, நம்ம மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கறதுல சிக்கல் இருந்தது. காரணம் என்னென்னா, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவு, அவங்கவுங்களே சுயமாகவே ஒரு எதிர்ப்பு திறனில் இருக்கிறவங்கள இந்த இயக்கத்துடைய சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கறதுல சிரமம் இருந்தது. ஆனால் இந்த இயக்கத்தில் இருந்து வளர்ந்து இந்த இயக்கத்தின் மேடைகளில் பேசி இன்று தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தும் விதமாக பல்வேறு இடங்களில், இத்தனைக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போதே பேசிய சீமான், அதற்கு கூட பெரிதாக தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை தூக்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகம், இல்லை திராவிடர் கழகத்திலிருந்து வெவ்வேறு உருவான பெரியாரிஸ்டுகள் அமைப்புகள் வச்சிருக்கிறாங்க, இயக்கங்கள் வச்சிருக்கிறாங்க. இவங்க கூட கொஞ்சம் அமைதி காத்துட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது ஒரு பிரச்சனை. என்னன்னா, இந்த இயக்கங்களுக்கு அடிப்படையில் வந்து இன்றைய காலகட்டத்தில் வலுவாக இருக்கிறதுக்கான பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து இல்லை. நீங்கள் பெரியார் காலத்தில் வாசிப்பு மட்டும்தான் ஒரே என்டர்டெயின்மெண்ட். ஸோ அப்போ அதன் வழியாக எல்லாரையும் ரீச் பண்ண முடிஞ்சது. இப்போது இந்த சோஷியல் மீடியா காலத்தில் நமக்கு இப்போ என்டர்டெயின்மெண்ட்னா 100 என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அன்றைக்கி பொதுக்கூட்டமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இந்த தகவல் அமைச்சுக்கிறதுல நாம் கொஞ்சம் பின்தங்கிட்டோம், சந்தேகம் இல்லை. ஏன்னா பிஜேபி தான் சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்த காலத்திலேயே சோஷியல் மீடியா தான் அடுத்தது ரூல் பண்ண போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்போதே ராம் மாதவ் தலைமையில் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி தங்களை வந்து தயாரிச்சிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு ஆல்ரெடி பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு இருக்கிற ஒரு வலு இருக்குது. நீங்கள் அந்த அந்த ஃபைனான்ஷியல் மசில் இருக்கு இல்லையா, அது ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிற மாதிரி திராவிட இயக்கங்களுக்கு இருக்கும்னு இல்லை. அவங்களால வந்து எல்லா கோயிலையும் போய் பிரச்சாரத்தை பண்ணிட முடியும். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரலாக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த கட்டுமான அடிப்படையில் அவர்கள் ரொம்ப வலுவாக இருக்காங்க. நமக்கு அந்த ஒரு இது இல்லை. ரெண்டாவது, அன்னைக்கு சொகுசாக இருக்கும்போது நாம் பல விஷயங்களை பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் மற்ற கம்பேரிசன் பாருங்களேன், 40 வருஷம் முன்னாடி படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கணும்.
ஒரு புத்தகம் கிடைக்கிறது சாமானியம் இல்லை. நீங்கள் காத்திருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆனந்தவுடன் வரணும்னா நீங்கள் வேலைக்கிழமை வரைக்குமோ புதன்கிழமை வரைக்குமோ காத்திருக்கணும். ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும்னா இன்றைக்கி மாதிரி டப்புன்னு தட்டி பார்க்க முடியாது. இன்றைக்கி வாசிப்பதுங்கிறது ரொம்ப எளிதானது. ஆனால் அன்னைக்கு இருந்ததை விட வாசிப்பு இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. சௌரியம் உழைப்பை கெடுத்துரும். ஆனால் இது வந்து ஒரு கடும் உழைப்பு தேவைப்படுகிற ஒன்று. எதையுமே படிக்காமல் ஒரு மத ஆர்கனைசேஷனில் நீங்கள் போய் சேரலாம். ஜெனரல் டயர் வந்து மதம் மாறினார். பஞ்சாபில் ஜாலியன்வாலாபாக் பிரச்சனைக்கு பிறகு இது எப்படி மக்களை சமாதானப்படுத்துறது அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீ மதம் மாறிடு, சீக்கியனா மாறிட்டீங்கன்னா இவங்களை கொஞ்சம் கூல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் போய் பொற்கோயிலில் போய் கேட்டுட்டு மதம் மாறுறாரு. என்ன இவர் கண்டிஷன் போடுறாருன்னா, முடி வளர்க்க மாட்டேன், தாடி வளர்க்க மாட்டேன், டர்பன் வைக்க மாட்டேன், ஆனால் நான் சீக்கியனா மதம் மாறுறேன்னு கேட்குறாரு. மதம் மாறுறாரு, அவர் மாறுறாரு. அந்த கம்பல்ஷனே கிடையாது. ஆனால் நான் தீக்காக்கு வருவேன், ஆனால் நான் சாமி கும்பிடுவேன், நான் தீக்காக்கு வருவேன், ஜாதியை பார்ப்பேன்னா உங்களால் முடியாதது. இந்த இடம் அடிப்படையில் சில விதிகள் இருக்கிற ஒரு இடம். அது எந்த விதியும் கிடையாது. நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு இருக்கலாம், நீங்கள் கலவரத்துக்கு வரணும் அல்லது போஸ்ட் போடணும்னா போதுங்கிற லெவலில் இருக்கிற ஒன்று. இயல்பில் கடினமானது. அந்த யதார்த்தத்தை நாம் ஒத்துக்கணும். அதை மீறி தான் எல்லாரும் வேலை செஞ்சுட்ருக்கோம். நம்ம வளர்கிறதுக்கான சில நெருக்கடிகள் இருக்குன்னாலும் கூட கொரோனாவுக்கு பிறகு வந்த புத்தக திருவிழாவில் அதிகமாக வந்தது பெரியார் புத்தகங்கள் தான். ஸோ அது ஒரு தொய்வுக்கு பிறகு அது திரும்ப நடுவில் அதற்கான தேவை இல்லாமல் இருந்துச்சு. ஓகே, எல்லாம் ப்ராக்ரஸ் சரியாக போயிட்டு இருக்கும்போது நாம் வண்டி ஸ்மூத்தான ஒரு ரோட்டில் போகும்போது நம்ம ஒரு அசட்டையாக இருப்போம் தெரியுமா ஓட்டுறதுல, அந்த மாதிரி ஒரு தொய்வு வந்தது உண்மைதான். இந்த ஆசிரியர் கி வீரமணியை இந்த சுயமுன்னேற்ற நூல்கள்லாம் கூட எழுதினார். ஒரு மாதிரி டல்லாக இருந்தது. எப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான அட்டாக் ஆரம்பிச்சதோ அதன் பிறகு பெரியாரிய இயக்கங்கள் வளர ஆரம்பிச்சது. ஆனால் அது ஒரு மதவாத இயக்கம் வளர்ற மாதிரி ஒரு சுயமரியாதை இயக்கம் டக்குன்னு எல்லார்ட்டையும் போய் ரீச் பண்ண முடியாது. இது ஒரு கடினமான காலம். ஆனால் நான் இப்போவும் நம்புகிறேன், தமிழ்நாட்டை அடுத்த சில 10 ஆண்டுகள் பெரியாரை அடிப்படையாக வச்சு இருக்கிற சுயமரியாதை கருத்துக்கள் இன்னும் சில தசாப்தங்கள் கட்டாயமாக அதனுடைய தாக்கம் இல்லாமல் இருக்காது. அதை இன்னும் வளர்க்கணுமானா சந்தேகமே இல்லை. அது நம்முடைய எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அனுபவிக்கிற பெரும்பாலான வசதிகள், பெரும்பாலான சுதந்திரம், பெரும்பாலான மரியாதை, இது எல்லாமே அந்த விதையிலிருந்து வந்தது, அவர்களுடைய உழைப்பிலிருந்து வந்தது, ஒரு நீண்ட கால உழைப்பிலிருந்து வந்தது. நல்வாய்ப்பாக வேறு எந்த கட்சியும் இல்லை. நீங்கள் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கலாக மாநிலத்தின் முன்னேற்றங்கிறதுலையும் அல்லது சமத்துவங்கிறதுலையும் இது எல்லாத்தையும் வலியுறுத்துறவர்கள் எல்லாருமே பெரியார் சிந்தனை அடிப்படையாக வச்ச கூட்டணியில் தான் இருக்காங்க. யாரும் போய் இல்லை பிஜேபியோட சேர்ந்து நாம சமத்துவத்தை கொண்டு வரலான்னு யாராலையும் பேச முடியாது. எடப்பாடியே என்ன சொல்கிறாரு, கொள்கை வேறு கூட்டணி வேறு, நான் இந்த கொள்கையை விடமாட்டேன்ற அளவில் தான் பேச முடியுது. ஸோ இதன் தாக்கம் இருக்கும். இன்னும் ஸ்ட்ராங் ஆகணுமானா இருக்கணும், ஈஸியானா இல்லை, அது கடினமானது. இது ஒரு சிக்கலான ஒரு பதில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனுடைய இருப்பை அடுத்த சில 10 ஆண்டுகளுக்கு நிச்சயமாக கேள்வி கேட்க முடியாது. அதன் பிறகும் அது நல்லா இருக்கணும்னா நாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும். அதில் எதுவும் சந்தேகம் இருக்கதா எனக்கு தெரியல. இன்னும் கூடுதலாக உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல என்னென்ன விஷயங்கள் இருந்தால் இன்னும் எதிர்கால சந்ததியினருக்கு இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு, இப்போ ஒரு நூற்றாண்டு முடிந்திருக்குது, இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு இதை இருக்கணும்னா, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கணினியில் ஆர்எஸ்எஸ் அப்பயே அவங்க திட்டமிட்டாங்க அப்படின்றீங்க. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா, இப்போ சீமான் பெரியாரை பற்றி பேசிய அவதூறு கணினியில் இருக்கிறது, பெரியாருடைய உண்மையான சிந்தனை கொள்கைகள் கோட்பாடுகளும் கணினியில் இருக்குது. இப்போ இந்த இரண்டையும் பகுத்தாய்ந்து எது சரி அப்படின்றது தெரிந்து கொள்ளக்கூடிய எதிர்கால தலைமுறைக்கு ஒரு சிக்கல் உருவாக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய உடனே கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால் அது தட்டின உடனே பெரியாரை பற்றி என்ன வருது, இது யார் பேசுனா, இது சரியா அப்படின்ற அந்த ஆராய்வு, அதுக்கான நேரம்லாம் இல்லை. இப்போ இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நாம் ஒரு குறிப்பிடத்தக்க தவறாக நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், பொதுவாக கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் சரி, திராவிட இயக்கங்களும் சரி, ஸ்கூல் பசங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. காலேஜில் தான் இவங்க பிரச்சாரமே ஆரம்பிக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, மத இயக்கங்கள் வந்து ஸ்கூல்லேயே பிரச்சாரத்தை முடிச்சிருவாங்க. அவங்களோட ஒரு ப்ராடக்டாக வெளியில் காலேஜுக்குள்ளே வரும்போது நாம் அதற்கு எதிரான ஒரு சிந்தனையை, நாம் ஒருத்தர் +2 முடிக்கிற ஒருத்தர்கிட்ட போய் நாம் பிரைமரி எஜுகேஷன் ஆரம்பிக்கிற மாதிரியான ஒன்று. நாம் சிறார்கள்கிட்ட இந்த சீர்திருத்தத்தை, பெரியார் கடவுள் மறுப்புங்கிறது இல்லை, ஒரு விஷயத்தை தர்க்கபூர்வமாக அணுகிறது, அறிவியல் பூர்வமாக அணுகிறதுங்கிறதையும் இந்த வரலாறையும் சின்ன பசங்கள்கிட்ட கொண்டு போகிறது முன்னப்போதை விட அவசியம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இயக்கங்கள் எல்லாமே, இந்த ஆர்எஸ்எஸ் மாதிரியான இயக்கங்கள் எல்லாமே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது பள்ளி மாணவர்கள்ட்ட தான். அடுத்ததாக அவங்க வேறு மாஸ்க் எல்லாம் போட்டு வர்றாங்க. அதை மாதிரியான வாய்ப்புகளை நாம் கண்டுபிடிக்கணும். இந்த யோகா கிளாஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, மெடிடேஷன், இந்த மாதிரியான பேர்களில் வருவாங்க. அங்கே வந்து உட்காந்துட்டு அந்த வெஜிடேரியனிசத்தை பேசுவாங்க. இதை மாதிரியான ஆப்போசிட்டில் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நிகரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும். பெண்கள்கிட்ட நாம் இந்த திராவிட இயக்க பேசுகிறவங்க, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பெண்கள்கிட்ட வேலை செய்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. பட் பிரச்சனை என்னென்னா, வாட்ஸ்அப் அவர்கள்ட்ட ரொம்ப வலுவாக இருக்குது, அந்த அவங்கள்ட்ட போய் சேர்றதில்ல. இதன் அவசியத்தை பெண்கள்கிட்ட இப்போ போய் ஒரு 100 வருஷம் முன்னாடி பெண்கள் இருந்த மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை
முன்னெடுக்கணும். அதற்கு நிறைய பெண்கள் வந்து இந்த இயக்கங்களை கொண்டு வரதுக்கு வேலையை பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு பின்னடைவு இருக்குது. சிறார்கள்ட்ட இதனை இன்னும் அவங்க விரும்புகிற ஒரு வடிவத்தில் இதை அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிறது. இது ஒரு சைல்டுஹுட்டில் இம்ப்ரிண்ட் ஆகிடும் மூளையில். அதாவது ரஷ்யாவில் மனிதர்களை டார்ச்சர் பண்ணி கொன்று சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரியான ஒரு கூடங்கள் செயல்படும். அதில் போய் இந்த பசங்க மாட்டிக்குவாங்க. அப்படி ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிசத்துக்கு எதிரான பிரச்சாரம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அதில் கொடூரமாக அதை கொலையை ரொம்ப கேஷுவலாக அதை வேடிக்கை பார்க்குறவங்க ரஷ்யன்ஸாக இருப்பாங்க. அந்த கேமரா நகரும்போது மார்க்ஸ், லெனின் அவங்களோட சின்ன சின்ன சிலைகள் இருக்கும், அப்படியே போகும். இவ்வளவுதான். ஆனால் ஒரு 2-3 ஒரு 10 வயசு பையன் ஹாஸ்டல் மாதிரி ஒரு படத்தை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னே தெரியாது. அவங்களுக்கு வந்து லெனின்னும் மார்க்ஸையும் பார்த்தா கோவம் வரும். இந்த மாதிரியான ஒரு மண்டை கழுவுற வேலையை இவங்க செய்கிறாங்க. நமக்கு அதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்தை இணைந்து செயல்படணும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் மோடியை எவ்வளவு எதிர்த்து பேசினாலும் சுப்பிரமணிய சாமி மேலே பிஜேபிக்காரங்க கையை வைக்க மாட்டாங்க. அவர் எப்பயாவது திட்டி நம்ம பார்த்துருப்போமா? அவர்கள் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டுறாங்க, மற்ற எல்லா டிஃப்ரென்ஸையும் மறந்து. நாம் ஒரு டிஃப்ரென்ஸை பிடிச்சிட்டு சண்டை போடுற ஒரு போக்கு இருக்குது. மேபி அதுக்கு காரணங்கள் இருக்கலாம். அந்த மாதிரியான சிற்சில தவறுகளை அல்லது வேறுபட்ட கண்ணோட்டங்களை வந்து மாற்றிக்கிட்டு சில விஷயங்களில் இணைந்து செயல்படலான்றது என்னுடைய ப்ரையாரிட்டி. சிறார்களிடம் பெரியாரையும் சுயமரியாதை இயக்கத்தையும் எல்லாத்தையும், சுயமரியாதை இயக்கம்னு கூட சொல்ல வேண்டாம், அந்த வார்த்தையை கூட இது பண்ணிடலாம். தர்கப்பூர் லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை அணுகிறது, பர்சன் சென்டர்டாக அணுகிறது. இது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொண்டு போகும்போது நம்மளால் இன்னும் வலுவாக இதற்கான பேஸை வந்து உருவாக்கிட முடியும். பெண்கள்கிட்ட இந்த பிரச்சாரம் வந்து முன்னப்போதையும் விட இன்னும் வீரியமாக கொண்டு போகப்பட வேண்டியிருக்கு. மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸை நாம் பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கணும். இந்த வடிவம் நீங்களும் நானும் பேசிக்கிறது பெரும்பாலான ஜென்ஸுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச வகையில் இதை கொண்டு போகிறது, அல்லது இதை ஒர்க் பண்ண தயாராக இருக்கிறவங்கள ஒரு சில டெக்னிக் உண்டு. 90% பாப்புலேஷனை நீங்கள் வந்து அவங்கள மனசை மாற்றுறது இம்பாசிபிள். ஒரு 10% உங்களால் மாற்ற முடிஞ்சுன்னு சொன்னால் இந்த 10% அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பேண்ட் வேகன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அல்லது பைஸ்டாண்டர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நல்லா பேசுகிறவங்க இந்த கருத்தை சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது சரிதானன்னு சொல்லிட்டு மற்றவங்க வருவாங்க. ஸோ நாம் ஃபோக்கஸை 90% கன்வின்ஸ் பண்ணணுங்கிறத நம்ம இலக்காக வச்சோன்னா நம்ம தோற்றுருவோம். ஃபெட்டிக் ஆகிடும், இல்லை ஒரு மாதிரி சலிச்சிருவோம். 10% வேலை பார்க்குறதுங்கிறது ஈஸி. ஃபோக்கஸ் அங்கே செஞ்சோன்னா இந்த 90% பின்னாலே வரும். இது என்னுடைய சின்ன அறிவுலேருந்து வர்றது. இன்னும் விஷயம் தெரிஞ்ச பல பேர்கிட்ட கேட்டால் இன்னும் 100 ஐடியாக்கள் வரலாம். ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சோன்னா இது மாதிரியான பல்லாயிரம் சின்ன சின்ன ஐடியாக்களை கொண்டு வர முடியும். அது எப்படியும் மனித சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய இது ஒரு உலகளாவிய தத்துவம்னு நான் நம்புகிறேன். இன்னும் பல்வேறு விஷயங்களை, பாலின சமத்துவமாகட்டும், மற்ற சமத்துவமாகட்டும், பொருளாதாரத்தினுடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், எல்லா ஆங்கிள்லையும் சுயமரியாதை கருத்தால் சிறப்பான தாக்கத்தை செலுத்த முடியும். ஸோ அதற்காக போடுகிற எந்த உழைப்பும் வீணாக போகாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி சார். மற்ற நேர்காணல். நன்றி.